வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கான முடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா எல்லாருக்குமே கையில், காலில், அண்டர் ஆர்ம்ஸு, பியூபிக் பகுதி, முகத்தில், இன்னும் சொல்லப்போனால் செஸ்ட் ஏரியா, வயிற்று சுற்றி இங்கே எல்லாமே முடி இருக்குது. இந்த முடி ஏன் இருக்குது, இதை எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா அப்படின்னு விளக்கத்தை தான் இந்த வீடியோத்தில் நம்ம பார்க்க போகிறோம் டீட்டெயிலாக. ஃபஸ்ட்டு நம்ம கை கால் முகத்தில் இருக்கிற முடியை பற்றி பார்க்கலாம். அந்த கை கால் முடி பேர் வந்து பீச் ஃபெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வெள்ளை சேர். அது ரொம்ப மெலிசாக மைன்யூட்டாக தான் இருக்கும். இதை எதனால் இந்த முடி நம்ம உடம்புல இருக்குது அப்படின்னா, நம்ம உடம்ப கதகதப்பாக இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம். நம்ம உடம்புல இருக்க முடி எல்லாத்துக்குமே, அது பியூபிக் ஏரியாவாக இருக்கட்டும், இல்லை அண்டர் ஆர்மாக இருக்கட்டும், இல்லை நம்ம தோலில் இருக்க எல்லா முடிக்கும் முதல் வேலை நம்ம உடம்ப கதகதப்பாக வச்சுக்கணும். அதாவது ரெகுலேட் பாடி டெம்பரேச்சர். நம்ம இந்த வெல்லஸ் ஹேர் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக என்ன பண்ணுதுன்னா, நம்ம பாடியை எப்போவுமே கதகதப்பாக வச்சுக்குது. இன்னொரு விஷயம், நம்ம தோலை பாதுகாக்கிறதுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததும் இந்த ஹேர் தான். ஸோ இந்த ஹேரை தயவு செய்து ரிமூவ் பண்ணவே கூடாது. அப்படி நீங்கள் ரிமூவ் பண்ணீங்கன்னா உங்கள் உடல் கதகதப்பாக இருக்காது. இதனாலேயே உங்கள் உடம்புல நோய்கள் நிறைய வர வாய்ப்பு இருக்குது. அது எந்த நோயாக இருக்கட்டும். எனக்கு சுகர் இருக்குங்க, இல்லை எனக்கு தைராய்டு இருக்குது, இப்படி நீங்கள் பல நோய் பேர் அடுக்கிக்கிட்டே வரலாம். எல்லா நோய்க்கும் நம்ம உடம்புல கதகதப்பும் ரொம்ப முக்கியம். நான் எல்லா விடயத்தையும் சொல்லிட்டு வரேன். அதற்கு ரொம்ப ஆணி வேராக இருக்கிறது நம்மளுடைய தோலில் இருக்க முடி தான். இந்த பீச் ஃபஸ் அப்படின்ற முடிங்க தான். ஸோ ரொம்ப முக்கியமானது. இதை எடுக்கவே கூடாது. ஒரு சிலர் லேடிஸுக்கு வந்து அந்த முடி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது காரணம் என்னென்னா, அவங்களுக்கு ஆண்ட்ரோஜன் அப்படின்ற ஹார்மோன் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக சுரக்குது. எல்லாருக்குமே எல்லா ஹார்மோன்ஸும் இருக்கும். பட் அந்த முடி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ஆண்ட்ரோஜன் ஹார்மோன் கொஞ்சம் அதிகமாக சுரக்கும். அவங்க என்ன மாதிரியான டிப்ஸு ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, தினமுமே மஞ்சள் கலந்து குளியல் எடுத்துக்கணும். அதாவது குளியலில் கிழங்கு மஞ்சளை இழைச்சி தினமுமே ரெகுலராக யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டே வந்தாங்கன்னா அந்த முடி வந்து நாளடைவில் கம்பல்சரி கீழே உதிர ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்காக இயற்கையாகவே இது நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணோம், ஒரு 4 முடிக்கு பயந்து ஷேவோ இல்லை ஹேர் ரிமூவர், வேக்ஸு இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் போடும்போது நாளடைவில் அந்த முடி தடிமனாக ஆரம்பிக்குது. முன்னாடி இந்த மெலிசை விட நாளடைவில் தடிசாக ஆரம்பிச்சிருது. ஒரு ஸ்டேஜில் முடி எடுக்காமல் நம்மளால் இருக்கவே முடியாத சுச்சுவேஷன் வந்துடுது. அப்போ பாடி டெம்பரேச்சர் கதகதப்பாக இல்லாததுனால நம்ம நோய்களும் நம்ம அது வாலண்ட்ரியாக நம்மளே நோய்களை வர வச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் இந்த முடியை எடுக்க வேணாம். அளவுக்கு அதிகமாக முடி இருக்குது அப்படின்றவங்க உப்பு கலந்த உணவை கொஞ்சம் கட் பண்ணாவே போதுமானது. பேக்கெட்டில் நிறைஞ்ச உணவாக இருக்கலாம், அல்லது பிக்கிள்ஸ், இந்த ஊறுகாய் வகைகள் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி காய்கறி, கீரைகள்லாம் சாப்பிடுங்க. இன்னொரு இந்த முடி ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது வந்து பரம்பரையாகவே இருக்கும். அது காலங்காலமாக அவங்களுடைய அம்மா, அப்பா எல்லாருக்குமே அந்த கொஞ்சம் முடி பெருசாக இருக்கிறதும் இருக்கும். இது எல்லாமே நான் ட்ரை பண்ணிட்டேங்க, ஆனால் எனக்கு முடி உதிரவே மாட்டேங்குது அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இயற்கை உங்களுக்கு இப்படி தான் இறைவன் வகுத்து வச்சிருக்காரு. ஏன்னா எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கிறது இல்லை. இறைவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உடம்பு பார்த்தா ஸ்ட்ரக்சர் அழகாக இருக்கும், இன்னொருத்தருக்கு ஸ்ட்ரக்சர் இருக்காது. ஒரு சிலருக்கு முடியே இல்லாமல் இருக்கும், ஒருத்தர் முடி நிறையா இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு என்ன கொடுப்பனை, முடி கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது, நீங்கள் மஞ்சள் போட்டு குளிக்கிறீங்க, எல்லாமே செய்கிறீங்க, ஆனால் அதற்காக நீங்கள் அந்த ஹேர் ரிமூவர் அப்படின்னு ஒன்று எடுத்தீங்கன்னா உங்கள் உடம்ப நோய்க்கு தான் உட்படுறீங்க. ஸோ அது பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இன்னும் ஒரு சிலருக்கு வந்து இந்த உதடுக்கு மேலே மீசை மாதிரி வரும். அது கம்பல்சரி லேடிஸ்க்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ மைன்யூட்டாக இருக்க தான் செய்யும், எல்லாருக்குமே மைன்யூட்டாக இருக்கும். அது கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி மஞ்சளை ரெகுலராக அப்ளை பண்ணிகிட்டே வாங்க, அதுவே போதுமானது. ஆனால் அதற்கு பயந்து நீங்கள் முடியை எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா நாளடைவில் அந்த முடி தடிமனாக இருக்கும். யார் யாரெல்லாம் ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு தெரியும். ஆரம்பத்தில் முடியை நீங்கள் ஷேவ் பண்ணியிருப்பீங்க, ஒரு 2 வாரம் கழிச்சு தான் லைட்டாக முளைச்சிருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் ரொம்ப வருஷமாக நீங்கள் ஷேவ் பண்ணிகிட்டே வரீங்கன்னா உங்களுக்கே நீங்களே கவனிச்சிருப்பீங்க, நாளடைவில் அந்த முடி வந்து ஷேவ் பண்ண அடுத்த வாரமே முளைச்சிக்கிட்டே இருக்கும். அப்பப்போ நான் எடுத்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்வீங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் அப்பப்போ எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப பலவீனமாகும். ஏன்னா நான் இயற்கையில் என்ன சொல்லுவேன்னா, யாராவது ஒருத்தர் மயக்கடிச்சு விழுந்துட்டாங்க, இல்லை ஒரு சுயநிலைவே இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த இடத்த நீங்கள் ஒரு அழுத்தம் கொடுத்தாவே போதும், அவங்களுக்கு உடனே மூளைக்கு ரத்த ஓட்டம் போக ஆரம்பிக்கும். இங்கே நீங்கள் டச் பண்ணும்போது உங்களுடைய மூளை மட்டும் இல்லாமல் நாடி நரம்பு அனைத்திற்கும் ரத்த ஓட்டம் போகும். அது ரொம்ப முக்கியமான பகுதி. இந்த பகுதி, இந்த லைட்டாக அந்த இடம் பள்ளமாக இருக்கும். நீங்கள் இந்த இடத்துல எப்போ பார்த்தாலும் ஷேவ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் உள்ளுறுப்புக்கள் பலவீனமாக ஆரம்பிக்கும். நீங்கள் வெளியே தான் தோல் எடுக்கிறீங்க நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் உள்ளுறுப்பு பலவீனமாகிக்கிட்டே இருக்கும். ஸோ தயவு செய்து எடுக்க வேணாம். சரி, இவ்வளோ நாளாக நான் எடுத்துட்டேங்க, இனிமேல் நான் எப்படி இயற்கையாக இருக்கிறது அப்படின்னா, இப்போ நீங்கள் விட்டுட்டீங்க, எடுக்காமல் விட்டுட்டிங்கன்னா கம்பல்சரி முடி கொஞ்சம் அதிகமாக தான் வரும். இருந்தாலும் ரெகுலராக நைட்டு தேங்காய் எண்ணெயை அப்ளை பண்ணிகிட்டே வாங்க.
நைட்டு படுக்கும்போது தேங்காய் எண்ணெய் மசாஜ் ஒரு செகண்ட் இப்படி மசாஜ் பண்ணிவிட்டு, இது இல்லாமல் குளியலுக்கு கம்பல்சரி மஞ்சள் கலந்து குளிச்சுடுவாங்க. கொஞ்ச நாளைக்கு அசிங்கமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த இடம் மட்டும் மஞ்சளாக இருக்கிற மாதிரி. ஏன்னா நீங்கள் இத்தனை வருஷமாக தவறு பண்ணிட்டீங்க. இனி அதை சரி பண்ணுறது கொஞ்சம் நீங்கள் ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். ஸோ மஞ்சள் கலந்து மசாஜ் கொடுத்துட்டே வாங்க நைட்டு படுக்கும்போது. படிப்படியாக நாட்கள் ஆக ஆக உங்களுக்கு அந்த தடிமனான முடி வந்து கொஞ்சம் குறைஞ்சி ஆட்டோமேட்டிக்காக பழைய நிலைமைக்கு, அதாவது ஆரம்பத்தில் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அந்த நிலைமைக்கு வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ரெகுலராக நீங்கள் இயற்கை சார்ந்து ஃபாலோ பண்ணும்போது சூப்பராக மாற்றம் வரும். இன்னும் ஒரு சிலருக்கு வந்து அந்த பியூபிக் ஏரியா அந்தரங்க பகுதியில் இருக்கிற முடியெல்லாம் இருக்கும். அதை எடுக்கணுமா அப்படின்னு ஒரு பல கேள்விகள் இருக்குது. ஸோ கம்பல்சரி அதை எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. எடுக்காமல் இருந்தால் ஜடை பின்ற அளவுக்கு வளர்ந்துருமா அப்படிலாம் கேட்குறாங்க. தயவு செய்து அப்படிலாம் வளரவே வளராது. ஏன்னா உடம்புக்கு, அதாவது முடிக்குன்னு ஒரு அறிவு இருக்குது. இப்போ நீங்கள் தலைமுடியை எவ்வளோ கட் பண்ணி விடுறீங்க, வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் அக்குலாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் அந்தரங்க பகுதியாக இருக்கட்டும், அந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ தான் ஷேவ் பண்ணாலும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வளராது. கவனித்து பார்த்தாவே தெரியும். நீங்கள் கட் பண்ணாமல் விட்டு பாருங்களேன், அவங்களுக்கு என்ன தொங்கிக்கிட்டே இருக்குது, அப்படிலாம் இருக்கவே இருக்காது. பட் வளர்ந்துரும் பயப்படுறவங்க கம்பல்சரி அதை ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா உடம்புக்குன்னு என்ன அறிவு இருக்குன்னா, முடி இவ்வளோ ஸ்டேஜ், அது வாட்டு நீங்கள் எவ்வளோ கட் பண்ணாலும் முடி வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த பகுதியில் இருக்க, அதாவது தோலில் இருக்க முடியாக இருக்கட்டும், அண்டர் ஆர்ம்ஸு பியூபிக் பகுதியில் இருக்கிற முடி வந்து இவ்வளோ தான் வளரணுன்ற ஒரு அறிவு இருக்குது. அதனால் அதற்கு மீறி வளரவே வளராது. அந்த அறிவு எப்போ கெட்டு போகுதுன்னா, நீங்கள் உடம்புல அந்த கதகதப்பு தன்மை மாறும்போது தான். எப்போ பார்த்தாலும் ஷேவ் பண்ணி ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதற்குன்னு உள்ள அறிவு கெட்டு போயிட்டு, ஒரு சிலருக்குலாம் பார்த்துப்பீங்க மூக்குலேருந்து முடி கொஞ்சம் பெருசாக இருக்கும், காதுலேருந்தே முடி இருக்கும். ஏன்னா அதற்கு அந்த அறிவு கெட்டு போயிருக்கு. நீங்கள் ஒன்லி ஷேவ் பண்ணுறது மட்டும் நான் சொல்ல வரல. வாழ்க்கை முறையும் நீங்கள் மாறாமல் இருக்கும்போது, உள்ளுறுப்பு தன்னுடைய அறிவை கெடுக்கும் போது தான் முடி அங்கங்கே எக்ஸ்ட்ரா வளருது. ஸோ அதனால் இயற்கையில் மற்ற யாருக்குமே அப்படி இருக்காது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை முறை மாறும்போது தான் அந்த மாதிரி முடி எக்ஸ்ட்ரா வளருது. இன்னொரு விஷயம், இந்த அதாவது பியூபிக் பகுதியில் நீங்கள் முடி எடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உடம்புல கதகதப்பு பயங்கர டிஸ்டர்ப் ஆகும். ஏன்னா அந்த இடம் தான் நம்ம உயிர் ஆரம்பிக்கிற இடம், உயிரணு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பகுதி தான் ரொம்ப மெயினாக கதகதப்பாக இருக்கும். மற்ற பகுதியை விட இன்ஃபெக்ஷன் டக்குன்னு அட்டாக் ஆகுறதும் அந்த இடத்துல தான். ஸோ அந்த இடம் எப்போவுமே கதகதப்பாக இருந்தால் நம்ம உடம்பு எப்போவுமே ஆரோக்கியமாகவே இருக்கும். இன்னும் பல பேர் இப்போ இருக்க காலகட்டத்தில் லேடிஸ்க்கு நிறைய கர்ப்பப்பை சார்ந்த ப்ராப்ளம் வர்றது, அது முக்கிய காரணமாக நீங்கள் அங்கே இருக்க முடி எடுக்கிறது தான். ஸோ கம்பல்சரி முடி எடுக்க வேண்டாம். ஏன்னா அங்கே இருந்தால் தான் உங்களுடைய உடம்பும் நல்லாயிருக்கும். இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்கிற, இன்ஃபெக்ஷன் வர்றதே சூடு அதிகம் அப்படின்னு நான் பல வெளியத்தில் சொல்லியிருப்பேன். அப்போ அந்த இடத்துல கதகதப்பாக இருந்ததுன்னா இன்ஃபெக்ஷனும் வராது. ஸோ அதனால் கம்பல்சரி அதை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எடுக்க தான் அதிகமாக வளரும், தடிமனாகவும் இருக்கும். யார் யாரெல்லாம் எடுத்திருக்கீங்களோ அவங்களுக்கு கம்பல்சரி தெரியும். எடுத்துக்கிட்டே இருந்தவங்களுக்கு வந்து இப்போ பார்த்தா அந்த இடம் அப்படியே ரொம்ப அரிக்குது, ரொம்ப தடிமன் ஆயிடுச்சு, ஈவன் கருத்து போச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இனிமேல் இவ்வளோ நாளாக எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் அதை எப்படி மாற்றலாம் அப்படின்னா, விளக்கெண்ணெய் தினமுமே இவ்வளோ நாளாக எடுத்துகிட்டு இப்போ நான் இயற்கையில் மாறணும்னு முயற்சி பண்ணுறவங்க விளக்கெண்ணெயை நைட்டு கொஞ்சமாக ஒரு 5 ml எடுத்து தினமுமே அந்த இடத்த மசாஜ் பண்ணி நல்லா பொறுமையாக மசாஜ் பண்ணிவிட்டு படுத்துக்கிட்டே வாங்க. சோப்பு தயவு செய்து அந்த இடத்துல படவே கூடாது. அங்கே மட்டும் கிடையாது, உடம்புக்கும் நான் சோப்பு போட்டே குளிக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். இயற்கை குளியல் அவ்வளோ அற்புதமானது. எந்த சோப்பாயில் ஒரு சிலர் நாரை வச்சுலாம் தேய்ப்பாங்க, நாரையும் தேய்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஸோ எதுவுமே இல்லாமல் இயற்கை குளியல். நெக்ஸ்ட் வீடியோவில் இயற்கை குளியல் எப்படி தயாரிக்கிறது வீட்லேயே அப்படின்றதையும் நான் சொல்லித்தரேன். ஸோ சோப்பு ஆயில் இதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண வேணாம். தினமுமே நீங்கள் அந்த இடத்துல விளக்கெண்ணெயை நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நைட்டு படுத்துருங்க. காலைல எப்பவும் போல் வாஷ் பண்ணிகிட்டே வாங்க. இதுவே போதுமானது. நாளடைவில் அந்த தோல் வந்து சாஃப்டாக ஆரம்பிக்கும். சாஃப்டாக ஆரம்பிக்கிறதுனாவே உங்கள் உள்ளுறுப்பு ஆரோக்கியத்துக்கு திரும்புதுன்னு அர்த்தம். இயற்கை நான் ரெகுலராக அப்ளை பண்ணியும் அந்த இடம் எனக்கு சாஃப்டாகவே ஆக மாட்டேங்குது அப்படின்னா, பக்கத்தில் நியர்பை யாராவது இயற்கை வைத்தியராக இருக்கட்டும், இல்லை அக்குபஞ்சர், அவங்கள காண்டாக்ட் பண்ணி அவங்க சப்போர்ட்டோடைய அக்குபஞ்சர் நீடிலும் போட்டு இந்த பயிற்சியும் பண்ணிட்டு வரும்போது அந்த இடம் கண்டிப்பாக சாஃப்ட் ஆகும். அடுத்தது அண்டர் ஆர்ம்ஸ். ஒரு சிலருக்குலாம் அக்குலெல்லாம் முடி அளவுக்கு அதிகமாகவே இருக்குது, இன்னும் அக்குலில் முடி எடுக்கலைன்னா நாற்று எடுக்குது, வேர்வை ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லி பயந்துட்டு தான் அதை எடுக்கிறாங்க. அப்போ எடுத்தால் ஸ்மெல் வராதா அப்படின்னு எடுத்தவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்கள். அவங்க கதையாக சொல்லுவாங்க. அதாவது நான் இவ்வளோ நாளாக எனக்கு வேர்வை ஸ்மெல் இல்லை, என்னைக்கு நான் எடுக்க ஆரம்பிச்சேனோ அதுலேருந்து எனக்கு பயங்கர வேர்வை ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த இடத்துல முடி இருந்தால் மட்டும்தான் அது ஆரோக்கியம். எந்த அளவுக்கு நீங்கள் அக்குலில் முடி உங்களுக்கு இருக்குதோ அந்த இடம் நாற்றம் வராது, உடம்பையும் கதகதப்பாக வச்சுக்கும். எவ்வளோ ரொம்ப அற்புதமாக நம்ம உடம்பு படைச்சிருக்காரு இறைவன்றதை நீங்கள் அனுபவிச்சு அதை ஃபீல் பண்ணால் மட்டும்தான் புரியும். அக்குலில் முடி எடுக்கலைன்னா வேர்வை ஸ்மெல்லே வராதா அப்படின்னா 100% வர வாய்ப்பே இல்லை. ஏன்னா இத்தனைக்கும் எனக்கு ப்ரூஃப் இருக்கிறதுனால தான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன்.
முடி எடுக்க மாட்டாங்க, அவங்க சோப்பு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க. ஸ்மெல்லுன்றது வரவே வராது. வேர்வை ஸ்மெல் அப்படின்னா என்னென்ன தெரியாது அப்படின்னு சொல்லணுங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ நம்ம இயற்கையோட எந்த அளவுக்கு ஒண்டி பிணையிறோமோ அந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ இந்த ஆர்ம் ஃபிட் ஹேரை எடுக்கணுமானா கண்டிப்பாக தேவையே இல்லை. அடுத்தது நம்ம மூக்கில் இந்த காதுலலாம் முடி எக்ஸஸாகவே இருக்கும். இது இப்போ எனக்கு வந்துடுச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னா, வந்துடுச்சுன்னா ஜஸ்ட்டு கட் பண்ணி விடுங்க. பட் ஆனால் அந்த இடத்துல தான் வரவே வராது. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உடம்புக்குன்னு ஒரு அறிவு இருக்குது, இந்த இடத்துல இவ்வளோ தான் முடி வளரணும்ட்டு. ஸோ நீங்கள் இயற்கையை தவிர்த்து போகும்பொழுது தான் இந்த மாதிரி முடி எக்ஸஸாக வளருது. இப்போ பல பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். இப்போ நம்ம ஒரு டிவியில் படம் பார்க்குறோம், இல்லை ஒரு ஹீரோயின்லாம் பார்க்குறோம், அவங்கெல்லாம் அப்படியே கையை தூக்கிட்டு ஆடுறாங்க, அந்த இடம் அப்படியே வெள்ளை வெளியேன்னு இருக்குது. ஆனால் நான் முடி எடுத்தால் அந்த இடம் எனக்கு ஏன் கருப்பாகுது அப்படின்னு பல பேருக்கு கேட்பீங்க. எல்லாருக்குமே முடி எடுத்தீங்கன்னா அந்த இடம் கருப்பாக தான் ஆகும். அது அக்கிளாக இருக்கட்டும், இல்லை பியூபிக் பகுதியாக இருக்கட்டும். ஆனால் அவங்க அதற்கான க்ரீமு அல்லது அந்த மாதிரி ஒரு கேமரா செட் பண்ணியிருப்பாங்க. சும்மா நம்ம ஒரு மாயை எப்படி விளம்பரத்தை பார்த்து யாரையும் நம்பாதீங்கன்னு சொல்கிற மாதிரி நம்ம அந்த படத்தை பார்த்து அவங்களுக்கு இருக்குது, நம்மளுக்கும் இதே மாதிரி இருக்கணும், அவங்க தோல் அப்படியே முழுன்னு இருக்குது, நம்மளும் அதை தடவணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. தயவு செய்து இந்த டிவி விளம்பரங்கள் அல்லது நடிகைகளை பார்த்து ஏமாற வேண்டிய அவசியமே இல்லை. அதே நடிகைகிட்ட போய் கேட்டு பாருங்கள். அவங்க சொல்லும் போது அந்த கவலை நம்மளுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவங்க தோலில் ஒரு நாள் அந்த க்ரீம் போடலன்னா உடம்பு ஃபுல்லாக கருத்து போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு உடம்ப ஆட்கொட்டு வச்சுருப்பாங்க, இயற்கை இல்லாமல் செயற்கையில் மாற்றிருப்பாங்க. இன்னொரு விஷயம், இந்த மாதிரி க்ரீம் நிறைய போட்டு ஸ்கின் அலர்ஜி ஆகி அதற்காக அவங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டு வராங்கன்றதும் ஒரு சிலருக்கு தெரிஞ்சும் இருக்கும். இப்படியும் நிறைய பேர் அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ இயற்கையோடு இருந்து பாருங்கள், ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரிங்க, நான் எதுவுமே போடலை, ஆனால் என் தோல் அப்பப்போ அரிக்குது, கையில் முடி இருக்கிறதுனால அரிக்குது அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக முடி இருக்கிறதுனால அரிக்கலை, அந்த தோல் வந்து ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு. இப்போ தோல் அரிப்பு இருக்கிறவங்க சின்ன டிப்ஸ் எப்படி ஃபாலோ பண்ணலான்னா, தினமுமே ஆயில் அப்ளை பண்ணிட்டு வாங்க. தேங்காய் எண்ணெய், அவ்வளோதான். ரொம்ப அற்புதமானது. நம்ம சுற்றி கிடைக்கிறது செக்கு தேங்காய் எண்ணெய். அதை வாங்கி நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கையில் முகத்துலலாம் அப்ளை பண்ணிவிட்டு படுக்கலாம். ஒரு சிலருக்கு எங்கள் வீட்டில் தேங்காய் எண்ணெய் கிடைக்கல, ஆனால் நல்லெண்ணெய் தாராளமாக கிடைக்குதுன்னா நல்லெண்ணெய் உங்கள் வீட்டில் எது கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபேஸில், கையில், கால்லலாம் ரெகுலராக அப்ளை பண்ணிக்கிட்டே வாங்க. இது இல்லாமல் ரொம்ப அதிகமாக முடி இருக்கிறவங்க மஞ்சள் கலந்து குளிச்சுட்டு வாங்க. இதுவே போதுமானது. முடி எடுக்கிறதுனால ஏதாவது ஒரு நன்மை இருக்கா அப்படின்னா 1% நன்மை கிடையாது. அதற்கு மாறாக நம்மளுக்கு குஷிங் சிண்ட்ரோம் அளவுக்கு அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. அது ஏன் வருது அப்படின்னா, நம்ம முடி எடுக்க எடுக்க சொமேட்டிக் செல் எல்லாமே டேமேஜ் ஆகிடும். எல்லாருக்குமே தெரியும், ஒரு உயிரானது பல லட்சம் பல கோடி மில்லியன் செல்ஸால் தான் உருவானவங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த செல்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகிறதுனால நம்ம உடம்புல நோய்கள் சீக்கிரமாக உள்ளே வர ஆரம்பிக்கிறது. இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பாடி டெம்பரேச்சரும் மிஸ் ஆகுது. மேலும் நம்ம தோலில் வர அரிப்பு எல்லாத்துக்கும் முதல் காரணமாகவும் இருக்குது. நீங்கள் சொல்கிற இப்போ நிறைய நோய்கள் சொல்லிட்டாங்க, சுகரு, பிபி, தைராய்டு, கேன்சர் அப்படின்னு பல நோய் பேர் வச்சுருக்காங்க. அத்தனைக்கும் முதல் காரணம் நீங்கள் முடி எடுக்கிறதுனால தான். முடி எடுத்தாவே இந்த நோய் வரும்னு நான் சொல்ல வரல, ஆனால் இதுவும் ஒரு காரணம். சரி, முடி எடுக்கலை, எனக்கு என்ன மாதிரியெல்லாம் ஏதாவது தொந்தரவு இருக்குது அப்படின்னா, முடி எடுக்காதனால எந்த தொந்தரவுமே கிடையாது. பல நன்மைகள் தான் இருக்குது. அதாவது நம்ம உடம்பானது ரொம்ப கதகதப்பாக இருக்கும். மேலும் நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அளவுக்கு அதிகமாக வரும். வெளியே இருக்க பார்ட்டிக்கல், அது டஸ்ட்டாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது கிருமி இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், எதுவுமே நம்ம உடனே நம்ம உடம்புக்குள்ளே உள்ளே என்ட்ரி ஆகாது. ஏன்னா அந்த முடி வந்து உடனே பாதுகாக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்ம தோலை பாதுகாக்கிற முதல் கருவியே இந்த முடி தான். அதனால் முடி எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு பதில் சொல்லிட்டேன், புரிதல் இருந்திருக்கும். வேறு ஏதாவது இதில் சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்ஸில் தெரிவிங்க, நம்ம அதற்கான விளக்கத்தை கூடிய விரைவில் சொல்கிறேன். மிக்க நன்றி.